ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேத்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பயிற்சி 1.5 4th என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெண்படங்களை பயன்படுத்தி A யூனியன் ப்ராக்கெட் ஆஃப் B வெட்டு C ப்ராக்கெட் ஆஃப் A யூனியன் B வெட்டு ப்ராக்கெட் ஆஃப் A வெட்டு C சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம A யூனியன் B வெட்டு C கண்டுபிடிக்கணும். A யூனியன் ப்ராக்கெட் ஆஃப் B வெட்டு C கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற B வெட்டு Cயை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம B வெட்டு Cயை கண்டுபிடிக்கணும்னா பிக்கும் சிக்கும் பொதுவாக என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கலர் பண்ணணும். இப்போ பியும் சியும் இதுதான், இதுக்கும் நடுவில் என்ன இருக்குது ரெண்டுத்துக்கும் நடுவில் அதை கலர் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம A யூனியன் ப்ராக்கெட் ஆஃப் B வெட்டு C தான் கண்டுபிடிக்கணும். யூனியன்னாலே நம்மளுக்கு தெரியும், ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏவை ஃபுல்லாத்தையும் கலர் பண்ணிடணும். இதுதான் ஏ. அப்போ ஏ எல்லாத்தையுமே ஃபுல்லாக கலர் பண்ணிட்டோம்னா இதோட அந்த B வெட்டு சியவும் சேர்க்கணும். B வெட்டு சி என்னன்ட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை இதோட சேர்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் A யூனியன் ப்ராக்கெட் ஆஃப் B வெட்டு சி. இதை நம்ம 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராக்கெட் ஆஃப் A யூனியன் B வெட்டு ப்ராக்கெட் ஆஃப் B யூனியன் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ரெண்டையும் கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம A யூனியன் B கண்டுபிடிச்சிக்கலாம். A யூனியன் பினா ஏயையும் பியையும் சேர்த்து கலர் பண்ணணும். அதுதான் A யூனியன் B. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கீழே இருக்கிற சியை அப்படியே மறந்துடணும். ஏக்கும் பிக்கும் யூனியன் எடுத்தோம்னா எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துடணும். அடுத்து A யூனியன் C பண்ணணும். அப்போ பியை மறந்துடணும். ஏவும் சியும் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி யூனியன் எடுப்போமோ அந்த மாதிரி A யூனியன் C பண்ணிடணும். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே எது பொதுவாக இருக்கு அப்படின்ட்டு பார்க்கணும். இப்போ இது ரெண்டுலேயுமே ஏ ரெண்டுலேயுமே ஃபுல்லாகவே கலர் பண்ணியிருக்குது. ஆனால் பி இந்த சைடு கலர் பண்ணியிருக்கு, அந்த சைடு பண்ணாமல் இருக்குது. சி இந்த சைடு கலர் பண்ணாமல் இருக்குது, அந்த சைடு கலர் பண்ணியிருக்கு. அப்போ நான் பிக்கும் சிக்கும் நடுவில் காமனாக இருக்கிறது ரெண்டு சைடுமே கலர் பண்ணியிருக்குது. இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஏ ஃபுல்லாகவே கலர் பண்ணியிருக்கா. அப்போ நம்ம இதுலேயும் ஏவை ஃபுல்லாகவே கலர் பண்ணிடணும். ரெண்டு இதுலேயுமே ஏ ஃபுல்லாக கலர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரெண்டுலேயுமே அது பொதுவாக இருக்குது. இந்த பியும் சியும் காமனாக இருக்கிறதும் ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது, அதையும் கலர் பண்ணிக்கிறோம். இப்போ அதை ரெண்டுன்னு வச்சுக்கிறோம். 1 2வது படத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 1 2ல் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, A யூனியன் ப்ராக்கெட் ஆஃப் B வெட்டு சியும் A யூனியன் B வெட்டு ப்ராக்கெட் ஆஃப் A யூனியன் சியும் ஈக்குவல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இதுதான் பயிற்சி 1.4ல் 1.5ல் 4th சம். தேங்க்யூ.